இங்க வேண்டாம், அவ இன்னும் தூங்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜியாங்கோ சொல்லும்போது சுயான் சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, நான் ஏற்கனவே அவளுக்கு வந்து தூக்க மாத்திரை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேசுறத வந்து மெயிலி கேட்டுட்டு இருக்கா. அழுகுறா அவ. நம்ம ஹஸ்பண்டும் வீட்டு வேலைக்காரியும் இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம சூயான் வந்து பாய்சனை கொடுத்து இதை வந்து ஃபுட்ல கலந்து கொடுங்க, இதை சாப்பிட்டா 2 நாள்ல வந்து ஒவ்வொரு பார்ட்ஸா ஸ்டாப் ஆகி நேச்சுரல் டெத்தா அவ இறந்து போயிருவா. இவளுக்கு நான் நிறைய ஸ்லோ பாய்சன்லாம் கொடுத்து பார்த்துட்டேன், ஆனா இவ ரொம்ப ஃபேட்டா இருக்கனால அது ஒர்க் அவுட் ஆகலையான்னு தெரியல. ஆனா இந்த தடவை இந்த பண்ணியை நம்ம உயிரோட விடக்கூடாது, கண்டிப்பா தீர்த்து கட்டிடணும், அதை செய்ய சொல்லி பாய்சனா அவன் கையில கொடுக்குறான். இப்போ இது எல்லாமே கேட்டுட்டு இருந்த மெயிலி எங்கேயும் அழுதுட்டு அவங்க மாமியார் கிட்ட போய் காலில் விழுந்து, அம்மா உங்க பையனுக்கும் சூயானுக்கும் அஃபையர் இருக்கு, அவங்க 2 பேரும் எனக்கு பாய்சன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அழுகும்போது அவங்க அதுல என்ன தப்பு இருக்கு, நீ வேணா போய் சூசைட் பண்ணுனா பண்ணிக்கோ, அப்பதானே எங்க ஃபேமிலிக்கு வேற ஒரு மருமகளை நாங்க கொண்டு வர முடியும், அதுக்கு ஒரு சான்ஸ் கூட எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவ அழுகுற, அம்மா நான் இந்த குடும்பத்துக்காக 5 வருஷம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணேன், வேற என்ன தப்பு பண்ணிருக்கேன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லவும்